ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். லாஸ்ட் டைம் இது தான் நான் காட்டியிருப்பேன். பட் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் லென்த்து பீரோ மாதிரி சென்டரில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன் கபோர்ட்ஸில். சென்டரில் மட்டும்தான் ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். அண்ட் இதுக்குள்ளேயே என்னோட நிறைய திங்ஸ் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேன் சிம்பிளாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. சென்டர் கபோர்டோட ஓவரால் வியூ ஃபஸ்ட் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கபோர்டில் கொஞ்சம் நீளமான திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். நான் வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ்லாம் ஃப்ரண்ட்லையும் அண்ட் எப்போவாவது யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் பேக் சைடும் நான் வச்சுருப்பேன். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்களா வாவோட இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நான் வாங்கி யூஸ் பண்ணேன், ரிவ்யூக்காக வாங்கினேன். அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டேன், முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்மூத்தனிங் பண்ணனால நான் இப்போ லோரியலோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸ்டென்ஸோ. அங்கிட்டு வந்து ஃபேஷியல்ஸ் இருக்கும், அந்த பாருங்கள் நான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து டெர்மாடாக்கோட ஃபேஷியல்ஸ் அந்த செட்டு வந்து தனியாக வச்சுருப்பேன். அப்படி பேக் சைடு எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பேன். தனித்தனியாக தான் இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் என்னோடய இந்த கபோர்டில் வந்து லிப்ஸ்டிக் இது வந்து இந்த கபோர்டு வந்து டெய்லியும் என்னோடய யூசேஜாக இருக்கும். அதனால் டெய்லியும் என்ன யூஸ் பண்ணணுன்னா அதை இங்கே வச்சுருப்பேன். மேக்ஸிமம் வந்து டெய்லியும் வந்து எல்லா வகையான லிப்ஸ்டிக்குமே எனக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். நான் வந்து லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் இப்போ புதுசாக வாங்கின ஒரு இப்போ தான் வாங்கினேன், ஒரு 1 month இருக்கும். அப்போ வாங்கினேன் லிப்ஸ்டிக் ஸ்டாண்டு. ஸ்டே குர்க்கிலேருந்து குட்டி குட்டி லிப்ஸ்டிக் வாங்கினேன். இதுதான் இப்போ நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய பாடி லோஷன். அங்கே வந்து டே க்ரீமு, நைட் க்ரீமு, மாய்ஸ்சரைசர் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே வந்து குங்குமாதி தைலம். இங்கே வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் தோடெல்லாம் இருக்கும். அப்போ டக்குன்னு எடுத்து போட்டுட்டு இங்கே போட்டுருவேன், இந்த பவுலில் போட்டுருவேன். ரெண்டுமே அதுதான். இங்கே வந்து என்னோடய பாதாம் ஆயில் இருக்கும். இங்கே வந்து சீரம் இருக்குது. இங்கே வந்து தோடு வச்சுருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணாத புதுசு தோடெல்லாம் வச்சுருப்பேன், புதுசான தோடெல்லாம். அண்ட் இதுவும் அப்படி தான், கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரியான புது தோடெல்லாம் இதில் வச்சுருப்பேன். அண்ட் இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுற டோனர் அண்டு பீல் ஆஃப் மாஸ்க்கு, ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இருக்கும். நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறது, டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறது இங்கே வச்சுருப்பேன் நான். அண்ட் இங்கே வந்து என்னென்னா இதில் வந்து ஃபேஸ் வாஷ் ரிவ்யூக்காக வாங்கினது, இந்த மாதிரி யூஸ் பண்ணது இதெல்லாம் இங்கே கிடக்கும். அண்ட் அங்கே அந்த உள்ளார வந்து காட்டன் வச்சுருக்கேன், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு கேட்ச் கிளிப். இதில் வந்து எல்லாமே என்னோடய கேட்ச் கிளிப்லாம் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கீழே வந்து பொட்டு, டெய்லி யூஸ் பண்ணுற பொட்டு மட்டும் இதில் போட்டு வச்சுருப்பேன். அப்பப்போ எடுத்து அவசரத்துக்கு வைக்கிறது மட்டும் போட்டு வச்சுருப்பேன். அந்த சைடு வந்து பவுடர் அண்ட் இந்த கொஞ்சம் நீளமாக பர்ஃப்யூம் இருக்கும்ல, அதெல்லாம் அங்கே வச்சுருப்பேன். இதில் நான் என்ன வச்சுருப்பேன்னா இந்த ஜோதிகா கிளிப்பு, பேண்டு இது எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதில் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பென்னு. அதில் வந்து காஃபி தூள், பியூர் காஃபி தூள் வாங்கி வச்சுருப்பேன். நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். எப்போவுமே அப்பப்போ வாங்கி வந்து நான் வச்சுப்பேன். இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரியான கிளிப்ஸு அண்ட் எப்போவாவது நான் யூஸ் பண்ணுற திங்ஸு, ஜோதிகா கிளிப்பு அண்ட் பெரிய பெரிய தோடு, இதெல்லாம் வந்து ஒரு எப்போவாவது தான் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இது மேலே உள்ளதெல்லாம் டோட்டலாக முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ட்ராவ் இருக்கு இல்லையா, இந்த ட்ராவில் நான் என்ன வச்சுருக்கேன், இந்த கபோர்டில் வந்து ஸ்ட்ரைட்னர், ட்ரையர் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். நான் இந்த அமிர்தாஞ்சம் அது இதுன்னு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இந்த லாஸ்ட்டு கீழே இருக்க கபோர்டில் வந்து இதெல்லாம் வந்து சச்சுபாய் வந்து கொட்டி வச்சுருக்கான். நேச்சர்ஸ் தத்துவாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேஸ் பேக் இதெல்லாம் தான் இருக்கும். ஃபேஸ் கிட்டு, ஃபேஷியல் கிட்டு, அது மாதிரி சச்சுபாய் அங்கே இருக்கிறது சச்சுபாயோட கிருஷ்ண விஷயத்துக்கு போட்டது இதெல்லாம் இருக்கும். சைடு வந்து நான் ட்ரெஸ் வைப்போம்ல, அந்த கபோர்ட்லேயே நான் பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் அப்பப்போ புதுசாக வாங்குகிற திங்ஸ் ரிவ்யூக்காக போட்டு வச்சுருக்கதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட வந்து என்னோடய ப்ரஷஸ்லாம் கிடக்கும் அந்த சைடு. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஜல், ஐப்ரோ, ஐலைனர் இதெல்லாம் இருக்கும். இதில் எல்லாமே ஒரு சைடாக இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். அதனால் ஒரே இடத்துல போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து ஒரு ரேண்டமாக திங்ஸ் போட்டு வச்சுருப்பேன்.
ரிவ்யூ கொடுக்கறதுக்காக இந்த பாக்ஸ் எனக்கு தேவையான இந்த பாக்ஸ்லாம் வச்சுருப்பேன். அண்ட் வந்து யூஸ் பண்ணாத திங்ஸு, கேட்ச் கிளிப்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இதில் ரேண்டமாக எப்போவாவது தேவைப்படும் அப்படிங்கிற திங்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன் நான். இது வந்து மேக்கப் திங்ஸ் மட்டும், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் மட்டும் இதில் இருக்கும். இது ஃபுல்லாகவே இதில் அதுதான் போட்டு வச்சுருப்பேன். இவ்வளோ தான் இருக்குன்ட்டு. அதாவது மேக்கப் வந்து யூடியூப் போட்டு காட்டுறதுக்கும் அண்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போதும் அந்த மாதிரி தான் தேவைப்படும் எனக்கு. நம்ம இவ்வளோ சிம்பிளாக கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணது இருக்கும். டாடா பை பை. தேங்க்யூ.